لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم அல்லாஹ்வினுடைய பேரருளால் 13 நோன்புகளையும் 14 தராவிகளும் இன்றோடு 19 ஜுஸூக்களும் நிறைவு பெற்றிருக்கின்றது. வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா மீதமுள்ள தராவிகளையும் நோன்புகளையும் உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு நோக்கின்ற வைக்கின்ற நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் என்று சூரத்துல் ஃபுர்கான் துவங்கி சூரத்து ஷுஆரா சூரத்துல் நம்லினுடைய சில ஆயத்துகள் என்று நாம் ஓத கேட்டிருக்கின்றோம். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் முழுமையாக ஓதுகின்ற கேட்கின்ற நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இந்த ஓதப்பட்ட வசனங்களில் மிக குறிப்பாக வமா அர்சல்னா கப்லக மினல் முர்சலீன் இல்லா இன்னஹும் லயக்குலூன அத்-தஆம் வ யம்ஷூன ஃபில் அஸ்வாக். சூரத்துல் ஃபுர்கானினுடைய 20வது ஆயத்து நபிமார்கள் என்றால் யார் என்பதை சூரத்துல் அம்பியாவில் அல்லாஹ் பேசினான். எல்லாம் நபிமார்களையும் பற்றி ஏறத்தாழ குர்ஆனிலே 25 நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார். அந்த நபிமார்களினுடைய டெஃபினேஷன்ல அல்லாஹ் இன்னைக்கு சொல்லுகின்ற வார்த்தை வமா அர்சல்னா கப்லக். இதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை, இதற்கு முன்னாடி எந்த ரசூல்களும் எந்த நபிமார்களும் அனுப்பப்படவில்லை. இல்லா இன்னஹும் லயக்குலூன அத்-தஆம். எல்லாம் நபிமார்களும் சாப்பிட்டு இருக்கிறார்கள். வ யம்ஷூன ஃபில் அஸ்வாக். கடை வீதிகளிலும் இருந்திருக்கிறார்கள் என்பது நபிமார்களுடைய டெஃபினிஷன். நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய ஏகத்துவத்தை, அல்லாஹ்வினுடைய கடமைகளை, கட்டளைகளை மக்களுக்கு எத்தி வைக்கும் பொழுது மக்கள் எல்லாம் பேசுவார்களா, நபி என்று சொல்கிறீர்களே, நபிக்கு சாப்பிடுவது தேவையா, நடப்பது தேவையா, குடிப்பது தேவையா? லவ்லா உன்சிலா அலைனா மலக்குன். ஒரு மலக்கை இறக்கி எங்களுக்கு நபி என்று அல்லாஹ் அறிவித்திருக்க கூடாதா? அட மலக்கு இல்ல, லவ்லா உன்சிலா அலைனா மலிக்குன். ஒரு அரசரை அனுப்பி எங்களுக்கு நபி என்று சொல்லியிருந்தால் நாங்கள் பேச்சை கேட்டு இருப்போமே. ஒரு சதா மனிதரை அனுப்பி நான் தான் நபினா நான் எப்படி நம்புவேன்? நீங்களும் சாப்பிடுறீங்க, நானும் சாப்பிடுறேன். நீங்களும் உழைக்கிறீங்க, நானும் உழைக்கிறேன். நீங்களும் மார்க்கெட் போறீங்க, நானும் மார்க்கெட் போறேன். நீங்களும் கல்யாணம் பண்ணிருக்கீங்க, நானும் கல்யாணம் பண்ணிருக்கேன். உங்களுக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கு, எனக்கும் அந்தந்த தேவைகள் இருக்கு. இப்படி எல்லாம் உமக்கு நாம் சமமாக இருக்கும் பொழுது நீங்க எப்படி நபியாக இருப்பீங்க? ஒரு மலக்கு அனுப்பியிருந்தா மலக்கு சாப்பிட மாட்டாங்க, மலக்குக்கு எந்த தேவையும் இல்லை. ஆனா ஒரு அரசர் அனுப்பியிருந்தா அரசர் வீதிக்கு வரணும் தேவையில்லை. ஆர்டர் போட்டா பிஏ போய் வாங்கிட்டு வருவாரு. அரசர் போய் ஒரு பொருளை வாங்கணும், ஒரு பொருளை வேலை செய்யணும் கிடையாது. ரெண்டுமே இல்லாம ஒரு சாதா மனிதனும் அனுப்பப்பட்டு நீங்களாம் நபி அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவாங்க. இந்த கேள்வி கேட்கும் போது வமா அர்சல்னா கப்லக மினல் முர்சலீன், எந்த ரசூல்மார்களையும் நான் அனுப்பல. இல்லா அன்னஹும் லயக்குலூன அத்-தஆம். எல்லாம் நபிமார்களும் சாப்பிட்டு இருக்காங்க. வ யம்ஷூன ஃபில் அஸ்வாக். எல்லாம் நபிமார்களும் கடைவீதிக்கும் போயிருக்கிறாங்க. அப்ப மார்க்கெட்டு போனது இப்போ உள்ள பழக்கமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தின் கடைசி நபர் வாழுகின்ற வரையிலும், உலகம் அழிக்கப்படுகின்ற வரையிலும், கியாமத் வர வரையும் கடைவீதிகள் என்பது இருந்து கொண்டுதான் இருந்தது, இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப மார்க்கெட் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எதை விட்டா அல்லாஹ் சூரத்துல் நம்ல் கடைசியா ஓதுலுமே சூராவுடைய பேரு எறும்பினுடைய சூரா. எறும்பை பத்தில அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா? அட ஒரு ஆயத்துல ஒரு அத்தியாயத்திற்கு பேரு. ஒரு ஏறத்தாழ நிறைய ஆயத்துகளை கொண்ட ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹ் சூரத்துல் நம்ல் எறும்பை பத்தி அல்லாஹ் பேசுறான். அப்ப மார்க்கெட்டை பத்தி அல்லாஹ் பேசுறாங்கன்னா குர்ஆன்ல மார்க்கெட் இருந்துச்சு. எங்க? அல் அஸ்வாகு ஃபில் ஜன்னா வல் அஸ்வாகு ஃபில் துன்யா. மார்க்கெட் என்பது சொர்க்கத்திலேயே இருக்கும், மார்க்கெட் என்பது உலகத்திலேயே இருக்கும்.
நம்ம எல்லாம் சொல்லுவாங்க, சொர்க்கவாசிகள் எல்லாம் வாரத்துல ஒரு தடவை அவங்கவுங்க சொந்தக்காரங்க எல்லாம் போய் பார்த்துப்பாங்க. எங்க போய் பார்ப்பாங்கன்னா அது ஒரு மார்க்கெட். சொர்க்கத்திலயும் நல்ல ஒரு மார்க்கெட் வச்சிருக்கிறான். அந்த மார்க்கெட்ல போய் உறவினர்கள் எல்லாம் சந்தித்துக் கொள்வாங்களா. அல்ல அந்த நல்ல தௌஃபீக்கை நமக்கும் கொடுக்க வேண்டும். மார்க்கெட் என்பது, கடைவீதிகள் என்பது, வியாபாரம் என்பது அல்லாஹ் நேரடியாக இந்த உம்மத்திற்கு கடமையாக்கிய ஒரு விஷயம். உழைத்து சாப்பிடுவது என்பதும் கடைவீதிகளுக்கு போய் நாம் பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிடுவது என்பதும் ஆகுமாக்கப்பட்ட ஒரு செயலே என்று நாம் கேட்கும் பொழுது ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, அஹப்பு இலல்லாஹி, அல்லாஹ்விடத்துல ரொம்ப பிடித்தமான இடம் எதுன்னா மஸாஜிதுஹா, அல்லாஹ்வினுடைய வீடு மஸ்ஜிதுகள். அபுகலு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்துல மிக கோபம் இறங்குற இடம் எதுன்னா அஸ்வாக்குஹா, மார்க்கெட்ல தான் அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அல்லாஹ்வே மார்க்கெட்டை படைச்சான், அல்லாவே கடைவீதிகளுக்கு நீங்க போய் நல்லா வாங்கி சாப்பிடுங்க, நீங்க போய் நல்லா உழைச்சிக்கலாம்னு சொல்லிட்டா, அல்லாவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய நேரடி கோபம் இறங்குற இடம் எது? மார்க்கெட்னு சொல்றாங்களே. எப்படி முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்திஸீன்கள் விளக்கம் எழுதுறாங்க, மார்க்கெட்டின் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குதுன்ற வசனம், இறங்குது என்ற ஹதீஸ் யாருக்கு பொருந்தனா, மார்க்க கடமைகளை நிறைவேற்றாமல் மார்க்கெட்ல இருக்காங்க தெரியுமா. உதாரணமா எக்ஸாம்பிள், நம்ம ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி சொல்லணும்னா, இந்த மகரீப் இஷாவுடைய நேரம் இருக்கு தெரியுமா, எல்லா மார்க்கெட்டும் ஃபுல்லா இருக்கும். எல்லா மார்க்கெட்டும் ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்துல நமக்குன்னு ஒரு 3 தொழுகை இருக்கும், அசர், மகரீப், இஷா. இந்த 4 to 10 மணி என்பது மார்க்கெட்ல ரொம்ப ரஷ்ஷா இருக்கிற இஸ்திஹாம், ரொம்ப ஜன நெருக்கடியா இருக்கும். எல்லாருமே அந்த நேரத்துல தான் பர்ச்சேஸ் போவாங்க. வெயில் தார கடைக்கு போகலாம், தக்காளி வெங்காயம் வாங்குறதா இருந்தாலும் சரி, பெரிய துணிமணி நகை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஈவினிங் போலாம் அப்படின்னு ஒரு பிளான பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நேரத்துல தான் கொஞ்சம் குளிரா இருக்கும், நல்லதா இருக்கும்னு சொல்லி. இப்ப இங்க யோசிக்கணும், 3 விதமான மார்க்க கடமை, அசர், மகரிப், இஷாவுடைய தொழுகை இருக்குது. இப்ப தொழாம ஒரு மனிதன் மார்க்கெட்ல இருக்கிறானா, அபுகது இல்லல்லா அஸ்வாக்குஹா, அந்த மார்க்கெட்ல இருக்கிறவன் மீது அல்லாஹ்வினுடைய கோபம் நேரடியாக இறங்கும். கடமையை நிறைவேற்றி விட்டு ஒருத்தன் கடைக்கு போறான், அசர் தொழுது கடைக்கு போறான், மகரிப்புக்கு வரான், மகரிப் தொழுது கடைக்கு போறான், இஷாவுக்கு வரான், இஷா தொழுது போய் என்ன வேணா பண்ணிக்கும். அப்ப மார்க்க கடமையை நிறைவு செய்த பிறகு கடைவீதிக்கு போ என்பது, போனால் நல்லது என்பதைத்தான் ஹதீஸும் குர்ஆனும் வலியுறுத்துகின்றது. இந்த சூரத்துல் ஜும்மால நம்ம கேட்போம்ல, ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷரு ஃபில் அர்த், தொழுகையை நிறைவேற்றிட்டீங்களா உலகத்தை போய் சுத்தி பாருங்க அல்லாஹ் சொல்றான். வபதகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நியாமத் எங்க இருக்குதுன்னு போய் தேடுங்க, போய் சம்பாதிங்க, சம்பாதித்து அதுல இருந்து உங்களுடைய உணவுகளை, அதுல இருந்து உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப கடைவீதிகள் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். எந்த அளவுக்கு பேசுறாங்க, வாழ்க்கையினுடைய முக்கியத்துவமான வியாபார ரீதியாக நீங்கள் கடைவீதிக்கு போனோம்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு ஷாப்பிங்லாம் இல்லாம வாழ்க்கை கிடையாது. அது நம் வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் சரி, நம் வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரம் என்பது ரசூலாலும் அல்லாஹ்வாலும் நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய நாமத். உழைத்து சாப்பிடுவது, எந்த ஹதீஸ்லயாவது எந்த சம்பவத்திலேயாவது யாராவது சொல்லியிருப்பாங்களா நபிமார்கள்லாம் வேலைக்கு போல உட்கார்ந்து சாப்பிட்டாங்க என்று கேள்விப்பட்டிருப்போமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையிலும் யாராவது நபிமார்கள் அமர்ந்து சாப்பிட்டாங்க, வேலை செய்யுன்னு சொல்ல முடியுமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இரும்பை உருக்கி சம்பாதிச்சாங்கன்னு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 வயசுலயே மார்க்கெட்டுக்கு வியாபாரம் பண்ணாங்க. தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிபோடு, அடுத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவோடு, கடைசியா 18 வயதுல தான் தனியாகவே வியாபாரம் செஞ்சாங்க. 20 வயசுல கதீஜா அம்மாவோடு வெளிநாட்டுகள்லாம் போய் வியாபாரம் செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வியாபாரம் செய்யாமல் இருப்பது ஒரு மனிதனுக்கு அழகான கிடையாது. அப்ப வியாபாரம் செய்து உழைத்து சாப்பிடுவது என்பதும் சுன்னத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் தொழுதுட்டு கடமையெல்லாம் நிறைவேற்றிட்டு, அல்லாஹ் எந்த கடமை 5 வக்து தொழுகையை கடமையாக்கினான், நோன்பை கடமையாக்கினான், இந்த கடமையை நிறைவேற்றி விட்டு ஒருத்தர் மார்க்கெட்டுக்கு போய் வியாபாரம் பண்ணா, அடுத்த கடமை வந்தா நான் கடையை மூடிட்டு பள்ளிக்கு போவேன்ற நியத்து இருந்தா அந்த வியாபாரமும் சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதை. எந்த வியாபாரம் குடும்பத்திற்காக உழைக்கின்ற, நம்ம ஜெனரேஷனுக்காக, நம்முடைய செல்ஃபிஸான நம்முடைய வாழ்க்கைக்காக வேண்டி உழைக்கின்ற வியாபாரமும் அல்லாஹ்வுடைய பாதையாக ஆகும். எப்ப மார்க்க சம்பந்தமான கடமைகளை நிறைவேற்றி விட்ட பிறகு, கஸ்புல் ஹலாலி தலபு கஸ்பில் ஹலால்,
ஹலாலான வருவாவை தேடுவது என்பது ஃபர்து. எப்ப ஃபர்து? பஅதல் ஃபர்தி, மார்க்க கடமையை நிறைவேற்றிய பிறகு போய் நிறைவு செய்வது. மார்க்க தொழுவுல, ஃபஜ்ர் தொழுவுல, அசர் மகரிபு தொழுவுல கடையை திறந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார், வியாபாரம் போயிடும். அசர் தொழுவு போனா வியாபாரம் போயிடும், மகரிபு போனா வியாபாரம் போயிடும் என்று இருந்தால் அது கஸ்பே ஹலால், ஹலாலான வருவாயாக ஆகாது. எந்த தொழிலாக இருக்கட்டும், ஒரு மார்க்க கடனை நிறைவு செய்து கொண்டிருக்கும் பொழுது, உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, தொழுகை இருந்தும் கூட வியாபாரம் தான் முக்கியம், நான் தொலை போனா வியாபாரம் போயிடும் என்ற எண்ணத்துல ஒருத்தர் வியாபாரம் செய்யறாருன்னா அந்த வியாபாரம் ஹலாலாக. யாருடைய வார்த்தை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தலபு கஸ்பில் ஹலால், ஹலாலான வருவாயை தேடணும். எப்ப தேடணும்? பாதல் ஃபர்து, ஃபர்தை நிறைவு செய்த பிறகுதான் போய் செய்யணும். நிறைய கருத்துகள், ஃபர்தை நிறைவேற்றுவது என்ப அந்த நேரத்துக்குள்ள இமாம் ஜமாத் இல்ல, முடியாதவங்க இப்ப 2 பேருக்காக ஆளை மாத்தி விட்டு வருவாங்க. நான் போய் ஒரு நாள் ஃபர்து ஜமாத்தை தொழுகிறேன், வந்த பிறகு நீ போய் தனியா தொழுதுக்கோ, நாளைக்கு நீ போய் ஜமாத்தை தொழு, வந்த பிறகு தனியா தொழுதுக்கோ. இப்படி எல்லாம் ஆள் மாற்றி விட்டு நேரத்திற்கும் சூழலுக்கும் ஏற்றது போல் ஆகப்பட்ட கடமையை நிறைவேற்றி விட்ட பிறகுதான், தொழுகையை நிறைவேற்றி விட்ட பிறகுதான் வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதை குர்ஆன் வலியுறுத்துகிறது. இது நமக்கல்ல, நபிமார்களும் இப்படிதான் இருந்தார்கள். ஏகத்துவத்தை எடுத்து வைத்தார்கள். ரப்பு அல்லாஹ் ஒருத்தன், வேற யாரும் கிடையாது, வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை என்ற தௌஹீதையும் ஏகத்துவத்தையும் எடுத்து வைத்தார்கள். தொழுகையை நிறைவேற்றினார்கள், நோன்பு வைத்தாங்க, இதற்கு மத்தியில் வியாபாரமும் செய்தார்கள். நம்மளும் அந்த வியாபாரம் தானே செய்யறோம். அதே ரசூல் சாப்பிட்டாங்க, நம்மளும் சாப்பிடுறோம். அதே ரசூல் எம்ஷூன ஃபில் அஸ்வாக், கடை வீதிகளுக்கு போனாங்க, வியாபாரம் பண்ணாங்க, வியாபாரிகளாக வாடிக்கையாளர்களாக இப்படி எல்லாம் பண்ணாங்கல்ல. அப்ப வியாபாரம் செய்வது என்பதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வேலையும் இல்லைன்னா ஆடு மேய்க்க போயிடுவாங்க. காலையில 7-8 மணிக்கு ஆடை ஓட்டுனா லுகரெல்லாம் வெளியே தொழுத்துட்டு, ஆரம்ப காலத்துல சின்ன புள்ளியா இருக்கும் போது ஜமாத் கடமையாகுவதற்கு முன்னால் தொழுத்துட்டு மாலையில வீடு திரும்புவாங்கலாம். காலையில இருந்து மாலை வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்ச்சிட்டு வந்தா நபிக்கு கூலி 4 திர்ஹம், நம்ம சொன்னா 4 ரூபா காசு. அப்ப அந்த 4 ரூபாவை கூட ஒரு நபி நினைச்சிருந்தா யார் வேணாலும் கொண்டு வந்து கொடுத்திருக்கலாம். ஒரு நபி, ஒரு ஜனாதிபதி, ஒரு பிரதமர் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் சொந்த உழைப்பு என்பதை இந்த மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைத்திருக்கிறார்கள். ஹலாலான முறையில் உழைக்க வேண்டும். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஹலாலாலாம் உழைச்சா சீக்கிரம் முன்னேற முடியாது, இந்த சைட்ல ஏதாவது ஒண்ணு இருக்கணும், இருந்தாதான் சீக்கிரம் பெரியால் ஆக முடியும் என்பதெல்லாம் கிடையாது. அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வரும்போது ஒரு ஊசியும் நூலும் மட்டும்தான் வச்சிருந்தாங்க. ஊசியும் நூல் மட்டும்தான் அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் இருக்குது. எந்த துணையும் கிடையாது, எந்த பொருளாதார சேவிங்ஸும் கிடையாது. வந்த அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருஷத்துல அவருடைய ஹலாலான வருவாய் எந்த அளவுக்கு ஆச்சுன்னா, அப்துர்ரஹ்மான் அவ்ஃப் ரலியல்லாஹுடைய சரக்கு வண்டிங்க, ஒட்டகம், இன்னைக்கெல்லாம் லாரி லோடு வருது தெரியுமா, அது மாதிரி ஒட்டகத்துல சரக்கு ஏறி நிக்க வைப்பாங்களா. இங்க நின்றுச்சுன்னா வண்டி ஏறத்தாழ 100 கிலோமீட்டருக்கு வாகனம் மட்டும் நிற்குமா, அவ்வளவு சொத்து. யாருக்கு? அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப்க்கு. வரும்போது என்ன சொத்து இருந்துச்சு? ஒரு ஊசியும் நூலை மட்டும் தான் இருந்துச்சு. ரப்பு என்ன உழைக்க சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஹலாலை சொல்லி கொடுத்தாங்களோ அந்த ஹலாலான வருவாயை மட்டும்தான் நான் வியாபாரம் செய்வேன். இந்த வியாபாரத்தினுடைய முன்னேற்றம் எந்த அளவுக்கு, அவருடைய சரக்கு வாகனம் இங்க நின்றுச்சுன்னா அந்த வரிசை ஒரு 100 கிலோமீட்டரையும் தாண்டி நிற்கொன்றாங்க அறிவிப்புகள்ல. எவ்வளவு சரக்கு இருக்கும்? ஒரே ஒரு ஒட்டகத்தினுடைய சரக்கை இறக்குன்னா அவன் 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். அப்ப 100 கிலோமீட்டரை தாண்டி ஒரு சரக்கு வண்டி, ஒரு சரக்கு லோடு இருக்குதுன்னா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்திருப்பாங்க அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப். அவங்க வியாபாரத்துக்கு 4 நிபந்தனை. இன்னைக்கு அப்படிலாம் இருக்காது. அவங்க சொல்லுவாங்க, என் வியாபாரத்துல நான் இம்போர்ட் பண்ற இடத்துலயும் கடன் வைக்க மாட்டேன், நான் வியாபாரம் பண்ணும்போது கடன் கொடுக்க மாட்டேன். அதாவது கடனுக்கு வாங்கி வியாபாரம் பண்ணி காசு கொடுப்பதெல்லாம் இல்லை. நான் இம்போர்ட் பண்ற இடத்துலயும் கடன் வச்சது கிடையாது, நான் வியாபாரம் செய்யும் போதும் கடன் வச்சது கிடையாது. 3வது, என் வியாபாரத்துல இதுவரை நான் பொய் சொன்னதே கிடையாது, எந்த பொய்யும் சொன்னது கிடையாது. அந்த பொருளுக்கான தரம் என்னவோ அதுதான். இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, இது தேர்ட் குவாலிட்டினா தேர்ட் குவாலிட்டி என்று உண்மையை சொல்லி மட்டும்தான் விற்பேன். 4வது, இந்த விலை ஏறும் போது விற்கிறாங்க தெரியுமா, சரக்கு அப்படியே சேமிச்சு வச்சுட்டு
அந்த சரக்கினுடைய மதிப்பு அதிகமாகும் போது விற்கிறது தெரியுமா? அப்படியெல்லாம் இல்ல, வருஷம் ஃபுல்லா நான் வியாபாரம் செய்வேன், இதுதான் என் வியாபாரத்தினுடைய சிஸ்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய வியாபாரத்தை ஃபாலோ பண்ற யாருடைய வியாபாரமும் நஷ்டமாவதுன்னாங்க. பண்ணி பார்ப்போமா இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு இம்போர்ட் கடன் இல்லாம பண்றது ரொம்ப சிரமம், கடன் இல்லாம வியாபாரம் பண்றதும் சிரமம், அட பொருளுடைய குவாலிட்டியை பத்தி பொய் சொல்லாம இருப்பதும் சிரமம். அதை தாண்டி போய் விலைய அதிகமாகும் போது விற்கிறதா எல்லாமே ஆசைப்படுவாங்க. ஆனா இந்த நாளையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை போல நீங்க வியாபாரம் பண்ணீங்கன்னா உங்க வியாபாரம் என்பது நஷ்டமே அடையாதுன்னாங்க. கூடவே சொல்லி கொடுத்தாங்க, யா ஹய்யு யா கய்யூம் பிரப்பிக்க நஸ்தகீஸ். இந்த வார்த்தைகள், இந்த திக்ராத்துகளை யார் அதிகமாக வியாபாரத்துல பயன்படுத்துவாங்களோ அவருடைய வியாபாரத்தினுடைய உச்சிக்கு செல்வதற்கு இந்த ஒரே ஒரு தஸ்பீஹாத் போதும்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ஹய்யு யா கய்யூம் பிரப்பிக்க நஸ்தகீஸ். தனிப்பட்ட முறையில் அதிகமாக ஓத வேண்டும். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹலாலான முறையிலே வியாபாரம் செய்கின்ற, உழைத்து சம்பாதிக்கின்ற நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். இன்றைய தராவியை ஆரம்பம் முதல் கடைசி வரை யார் தொழுதார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதி, வானில் இருக்கின்ற மலக்குகள் தொழுதவர்களை பார்த்து சொல்வாங்களாம், யா அய்யுஹல் முஸல்லூன், என்ற தராவி தொழுதவர்களே, உங்களுக்கு அல்லாஹ் நற்செய்தி சொல்ல சொன்னா மறுமையில உங்களெல்லாம் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான்னா சந்தோஷமா இருந்துக்கோங்க. இந்த தராவி தொழுதவங்களை பார்த்து மலக்குகள் வந்து சொல்றாங்க, இன்னைக்கு தராவி யார் தொழுதார்களோ உங்களை அல்லாஹ் மறுமையில கேள்வி கணக்கே கேட்க மாட்டான். அப்படின்னா என்ன அடையாளம்? அல்லாஹ் உங்களை சொர்க்கவாசி ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டா, இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான நற்செய்தி. நாங்க மலக்குகள் வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா மீதமுள்ள தராவிகளை முழு உடல் ஆரோக்கியத்தோடு நின்று தொழுகின்ற நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.